ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மட்டன் ஆனம் இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதே போல் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு 2 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி இதை நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதே போல் நல்லா வதங்கணும். இது பச்சை வாசனை போகணும், அதனால் நல்லா வதக்கி விடலாம். இப்போ நான் ஒரு தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் மாதிரி தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நான் தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளியை இதையே நான் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி அரைச்சி சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நான் மட்டனை உப்பையும் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதே போல் நல்லா வதங்கின பிறகு நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். மசாலா பொருள் சேர்த்தோன்னு தான் மட்டன் சேர்க்கணும். பாருங்கள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, அதுக்கப்புறமா கறி மசாலா, வீட்டில் அரைச்ச மசாலா, பட்டை ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து நல்லா வீட்டில் அரைச்சது. நல்லா இது டேஸ்ட்டு கொடுக்கும் மட்டன் ஆனத்துக்கு. பாருங்கள், இது ஒரு 1.25 ஸ்பூன் மாதிரி நான் சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ உப்பு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதே போல் நல்லா வதங்கின பிறகு இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இப்போ நம்ம மட்டனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை இதோட ஆட் பண்ணணும், ஏன்னா மசாலா அப்போ தான் இறங்கும். அதனால் இப்போ நம்ம மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே போல் மட்டனை ஆட் பண்ணியாச்சு. நாங்கள் 2 பேர் தான், அதனால் நான் அதிகமாக எந்த சாப்பாடும் நான் செய்ய மாட்டேன். ஏன்னா சாப்பிட்றதுக்கு யாரும் இல்லை. அதனால் நாங்கள் 2 பேர் தான். அதனால் கொஞ்சம் தான் நான் எப்போதுமே நான் செய்வேன். இப்போ நான் உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக வெட்டிட்டேன். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு நம்ம எவ்வளோ ஆனத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 13 விசில் மாதிரி வரணும். நல்லா மூடி போட்டுருவோம். பாருங்கள், மூடி போட்டாச்சு. பாருங்கள், 13 விசில் வந்துடுச்சு. இப்போ நல்லா இறைச்சி எல்லாம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கலாம். பால் கிடையாது, நான் தேங்காவை நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா வதக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது நம்ம அடுப்புலேயே ஒரு கொதி வரணும். பாருங்கள், அடுப்புலேயே ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள், ஆனை ரெடி ஆகிடுச்சு. உப்புனா டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. உப்புனா கரெக்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக்